ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற BAPS இந்து கோவில் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றி ஏப்ரல் 14 முதல் பொதுமக்களுக்காக மீண்டும் திறக்கப்பட்டது. மறு திறப்பை முன்னிட்டு அமீரக அரசுக்கும் அதன் மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் சிறப்பு கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவிலின் பிரம்மாண்ட முற்றத்தில் நடைபெற்ற விழாவில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் அபுதாபி காவல்துறை, சமூக மேம்பாட்டுத்துறை மற்றும் கூட்டு பணிக்குழுவை சேர்ந்த உயர்மட்ட அதிகாரிகள் பங்கேற்று சிறப்பித்தனர். பங்கேற்பாளர்கள் அனைவரும் அமீரக தேசிய கொடிகளை ஏந்தி வளாகத்தை சுற்றி ஊர்வலமாக சென்று நாட்டின் சகிப்புத்தன்மை மற்றும் சகவாழ்வு பண்புகளை பிரதிபலித்தனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய BAPS கோவிலின் தலைவர் சுவாமி பிரம்மவிஹாரிதாஸ், இது நன்றி உணர்வின் சங்கமம் என்றும் தங்களை சொந்த நாட்டில் இருப்பதை போல பாதுகாப்பாக உணர செய்யும் இந்த தேசத்தை கொண்டாடுவதாகவும் தெரிவித்தார். கொடி உயரத்தில் பறப்பது போல நமது ஒற்றுமையும் அன்பும் இன்னும் உயரத்தில் பறக்கட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். Gathered today for gratitude, to express our unity and solidarity with a nation which we love. A nation where we feel at home, a nation that upholds the greatest values we can imagine. Let us fly the flags high, and as we fly the flags, let our spirits soar higher for love, peace and harmony. We are celebrating one nation, one world and one humanity. கூட்டு பணிக்குழுவின் தலைவர் பிரிகேடியர் ஜெனரல் ஹபீப் முகமது அல் ஹர்ஜி பேசுகையில், இவ்வளவு பெரிய மற்றும் பலதரப்பட்ட மக்கள் நல்லிணத்துடன் கூடியிருப்பதை பார்ப்பது மிகவும் நெகிழ்ச்சியாக இருப்பதாகவும் சமூகத்தின் பாதுகாப்பு எப்போதும் உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். ராஜஸ்தான், ஒடியா, பெங்காலி, மராத்தி, தெலுங்கு மற்றும் ஐயப்பா சமாஜம் உள்ளிட்ட பல்வேறு கலாச்சார அமைப்புகளின் பிரதிநிதிகள் விழாவில் கலந்து கொண்டனர். இது அமீரகத்தில் வாழும் இந்திய சமூகத்தினரிடையே உள்ள ஒற்றுமையையும் இந்த தேசத்தின் மீதான அவர்களின் பற்றையும் வெளிப்படுத்தும் விதமாக அமைந்தது.